வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது வந்து உலகின் மிக அழகான நகரங்களில் ஒன்றான பாரிஸ் நகரில் இருக்கிற ஒரு நதி படகு சுற்றுலா தான் பார்க்க போகிறோம். இது வந்து இதில் நாங்கள் இப்போ போகிற அந்த படகு வந்து ஏறி போகைக்குள்ள கிட்டத்தட்ட அதாவது பாரிஸுண்ட கிட்ட இருக்கிற அதில் நாங்கள் பார்க்கக்கூடிய வரலாறு, கலாச்சாரம், அதன் அழகை வந்து வித்தியாசமான கோணத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து கிணக்க படகு பயணங்கள், வித்தியாசமான படகுகள், அவையில் சில படகுகளில் வந்து படகர் அவையை ரெண்ட் பண்ணி அந்த படகில் வந்து அவைகளுக்கான ஒரு இசை நிகழ்ச்சி மாதிரி ஒன்று நடந்து கொண்டு போச்சுது. அப்படி வித்தியாசமான படகுகளில் பல இன மனிதர்கள் பயணம் செய்யணும். அந்த படகில் ஏறின உடனேயுமே அந்த நதியின் அமைதியான நீரும் ரெண்டு பக்கமும் பார்க்கவே அழகான கட்டடங்கள், அதை பார்க்க அது வந்து ஒரு மனதுக்கு ஒரு கவர்ச்சியாகவே இருந்துச்சு. இந்த படகு பயணிக்கிற இந்த நதியை வந்து சீன் நதி என்று சொல்கிறது. இந்த சீன் நதி வந்து இந்த பாரிஸ் நகரண்ட ஒரு இதயமாக கருதப்படுது. இது வந்து பல நூற்றாண்டு காலமாக இந்த நகரத்தின் ஒரு வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த டூரிஸ்ட் வந்து இங்கே கூட வரையினம். இதில் போகிற படகு வந்து ஃபுல்லாகவே ரெண்ட் பண்ணி அந்த மியூசிக் நிகழ்ச்சியும் நடந்து கொண்டு போனது. அதை மாதிரி இதிலே இந்த படகுல போகைக்குள்ள இதில் தெரிகிறது ஈஃபில் டவர் தெரியுது. ஈஃபில் டவர் மட்டும் இல்லை, வித்தியாசமான கட்டிடங்கள், அதில் சர்ச், வேறு அவையின் வரலாற்று பிரசித்தி, இந்த வேறு கட்டிடங்கள் எல்லாம், அதை விட பாலங்களுமே வித்தியாசமான பாலங்களை கடந்த அந்த போட், எத்தனையோ பாலங்களை கடந்து தான் அந்த போட் அதுக்களால் போகுது. அந்த பாலங்களோட அமைப்புகளும் கூட வேறு வித்தியாசமான பாலங்களோட அமைப்பாக இருந்துச்சு. எல்லாம் ஒரே மாதிரி இல்லை, எல்லாம் வித்தியாசமாக டிசைன் பண்ணி வச்சுக்கணும். பார்க்க மிகவுமே நல்ல வடிவாக இருந்துச்சு. பாரிஸின் முக்கியமான கட்டிடங்களை அந்த நதியிலேருந்து பார்க்க முடிஞ்சது. அதில் வந்து அந்த கட்டிடங்களையும் கணக்க வந்து பழைய சிற்ப கட்டட வேலையாக இருந்துச்சு. அந்த கூட வந்து பழைய காலத்தான் சிற்ப வேலைகள் வந்து அவையில் அதுக்கு வந்து வர்ணம் பூசியிருக்கணுமே ஒழிய அப்படியே அந்த பழைய காலத்தான் கட்டிடத்தை அப்படியே பேணி பாதுகாத்து வருகிறோம். அந்த படகில இருந்து அந்த ரெண்டு பக்கமும் பார்க்க, அந்த கட்டிடங்களையும் பார்க்க மிகவுமே அழகாக இருந்துச்சு. உங்களுக்கும் பாரிஸ் போகிற சந்தர்ப்பம் கிடைச்சா கட்டாயம் இந்த சீன் நதியில் வந்து படகு சுற்றுலாவை செய்தால் அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. சின்னாக்கள் முதல் பெரியவர் வேறு, அதில் பார்த்தா சின்னாக்கள் எல்லாம் இந்த பாலத்துக்குள்ளால் போக சத்தம் போட்டு அதை நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்து கொண்டு வந்துச்சு. இது ஒரு நல்ல ஒரு அவைகளுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. அதுவும் பின்னிறத்தில், அதாவது மாலை நிறத்தில் சூரியன் மறைகிற காட்சியை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி அதில் வந்தாக்கள் கதைச்சி கொண்டு வந்துச்சு. அது இரவு நேரத்தில் போகும்போது ஈவில் டவர் எல்லாம் ஃபுல்லாகவே அதாவது லைட் சோழனியாகவே இருக்கும். அதை இன்னும் பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்லிச்சிடும். ஆனால் அந்த அனுபவம் எனக்கு கிடைக்கல. ஆனால் இதுக்குமே நல்ல ஒரு கன தூரத்துக்கு, அதாவது கன நேரத்துக்கு அந்த படகில் அவ்வளோ தூரம் போய் திரும்பி அந்த படகு வந்து அதே இடத்துல நிப்பாட்டும் வரைக்கும் ஒரு நீண்ட தூர பயணம் நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அதுலேருந்து 1 hour அந்த பயணத்தில் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஆக்களோட ரெண்டு பக்கமுமே பார்த்து எல்லாருமே மேலே ஏறி இருந்து உள்ளுக்குள்ளே இருக்காமல் மேலே அவையில் அந்த கதிரை ஒழுங்கமைப்பு மாதிரி செய்து வச்சிருக்கணும். அதில் இருந்து தான் எல்லாருமே அந்த இடத்தை ரசிச்சிருந்தோம். ஆனால் நல்லா பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடம் தான் இது. ஈபிள் டவர் அடிக்கு போக சந்தர்ப்பம் கிடைச்சா கட்டாயம் இந்த படகு சுற்றுலாவையும் ஒருக்கா நீங்கள் பார்க்க தவற வேண்டாம். ஆனால் அந்த பாரிஸின் அழகை வந்து நடந்து போய் பார்க்குறத விட அந்த படகிலேருந்து அதை ரசிக்கிறதுன்றது வந்து வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அதாவது உள்ளுக்குள்ளே நல்ல ஒரு அந்த காலநிலையும் நல்லா இருந்துச்சு. அந்த வித்தியாசமான ஒரு அனுபவமாக சின்ன பிள்ளைகளோட சத்தம், மற்றது அவையில் கொஞ்சம் பேர் தங்களுக்கு தெரிஞ்ச விளக்கங்களை, அதாவது அந்த கட்டிடம் வந்து என்ன கட்டிடம் அதில் பார்த்து கொண்டு வரவே சொல்லிச்சிடும். இந்த சர்ச் வந்து முதல்ல எரிஞ்சது, இப்போ அந்த சர்ச்சை வந்து கட்டி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த தங்களுக்கு தெரிஞ்சதை வந்து எல்லாருமே அதில் கதைச்சி கொண்டு அதை பார்த்து கொண்டு வர வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இதில் இருக்கிற அந்த தெரிகிற அந்த வெள்ளை கலர் தெரிகிற அந்த பாலம் வந்து சொல்லிச்சுன்னா ஒலிம்பிக் நடக்கையில் டெக்கரேட் பண்ணியிருந்தான்னு சொல்லி ஏதோ டிசைன் பண்ணி வச்சுருக்கணும். அதுவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. இன்னும் ஒன்று, இந்த படகு வந்து கிணக்க படகுகள் வித்தியாசமாக அதில் அந்த நதியில் பயணிஞ்சது ஒன்று இருக்குது. ஆனால்
2-3 படகுகளில் பார்த்தேன். அதில் அவையில் வந்து உணவகம், அதாவது ரெஸ்டாரண்ட் வந்து கீழே இருக்குது. அதுக்குமே பார்க்க நல்லா இருந்துச்சு. நான் அன்றைக்கி அதை வந்து ரெண்ட் பண்ணி குறிப்பிட்ட ஆக்கள் போயினம் பாட்டி இதை நடந்த மாதிரி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அந்த டேபிள்கள் எல்லாம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அப்போ அதில் வந்தாக்கள் சொல்லிச்சு, நம்ம பாட்டியல் வந்து கொண்டு வந்து செய்கிறவைன்னு சொல்லி அந்த ரெண்ட் பண்ணி அந்த படகை பாட்டியல் செய்கிறவைன்னு சொல்லி பார்க்க அந்த பாலங்களும் வந்துமே எல்லாமே வித்தியாசமான பாலங்கள், கட்டிடங்களுமே பார்க்க நல்ல அழகாக இருந்துச்சு. பழைய காலத்தான் கட்டிடம். அதை விட இந்த கட்டிடங்களில் 2 அந்த இந்த நதியின் 2 பக்கமுமே ஆக்கள் வந்து இருந்து போகக்கூடிய மாதிரி ஏதோ கட்டி வச்சிருக்கணும். அதையும் வந்து அதில் வந்து படகில் போகிறத தாண்டி அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஆக்கள் எல்லாரும் இருந்து அதிலேருந்து ரசிக்கக்கூடிய மாதிரி அந்த இடத்தையும் அந்த தண்ணியையும் அந்த படகையும் சேர்ந்து அந்த இயற்கை காட்சியை வந்து ரசிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமா இருந்துச்சு. அந்த படகு பயணமுமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தந்துச்சு. நாங்கள் பயணம் செய்த படகிலேருந்து எங்கே திரும்பி பார்த்தாலுமே வித்தியாசமான படகுகள், ஒரே மாதிரியான அமைப்புகள் இல்லை, வித்தியாசமான படகுகளை காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதை விட அந்த படகு பயணத்தை வெளியாலே நின்று ரசித்து கொண்டிருக்கிறோம். தங்களோட நேரத்தை வெளியிலேருந்தும் கழித்து கொண்டிருக்கிறோம். இந்த படகிலிருந்து ஈஃபில் டவருண்ட அதுண்ட முழு வடிவத்தையுமே பார்த்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த ஈஃபில் டவருக்கு கிட்ட போயிட்டோம்னு சொன்னால் அடியத்தான் பார்க்கலாம். ஆனால் படகுலேருந்து பார்க்கும்போது அடியிலேருந்து அந்த நொடி வரைக்குமே ஃபுல்லாக அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அவைண்ட கலாச்சாரத்துக்கு முக்கியமான சில கட்டடங்கள், அந்த கட்டடங்கள் கூட பார்க்க மிகவுமே வடிவாக இருந்துச்சு. அந்த பாலங்களுக்குள்ளால போகைக்குள்ள ஒவ்வொரு காலம் அந்த சின்ன பிள்ளைகளோட சத்தம், அவையில் சரியாத சந்தோஷமாக அவை கூக்குரல் இட்டு எல்லாருமே சேர்ந்து கத்திட்டு அந்த பாலத்தை ஒவ்வொரு பாலமும் கடக்கும்போது சின்ன பிள்ளைகளோட சத்தமாகவே இருந்துச்சு. அவையில் இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அதிலிருந்து அந்த படகு பயணத்தை மேற்கொண்டார்கள். அதை விட ஒரு பக்கத்திலிருந்து அடுத்த பக்கத்துக்கு போகிறதுக்கு அந்த பாலத்துக்கு கிட்டவாவே படிக்கட்டு முறையை வச்சு அந்த படிக்கட்டில் இது எல்லாமே பழைய காலத்தான அமைப்பு. படிக்கட்டால் வந்து அடுத்த பக்கம் போகக்கூடிய மாதிரி ஒரு அமைப்பும் அந்த பாலத்துக்கு கிட்டவாவே காணப்பட்டது. அதில் வந்து நடந்து போகிறாக்கள் தங்களுடைய இதில் பார்க்குறது வந்து அப்படி ஒரு அமைப்பு தான். ஒரு பக்கம் நடந்து போய் அவையல் அடுத்த பக்கத்துக்கு போகிற மாதிரி, அதாவது மேலே வந்து ரோடு போய் கொண்டிருக்குது. அப்போ அந்த ரோட்டுக்கு போகக்கூடிய மாதிரியும் அல்லது அடுத்த பக்கத்துக்கு போகக்கூடிய மாதிரியும் அந்த படிக்கட்டு முறையும் அந்த பாலத்தோடு சேர்ந்து ஆங்காங்கே காணப்பட்டது. இதை விட பிரசித்தி பெற்ற ஒரு மியூசியம் உண்டு. அதுக்கும் இந்த படகிலேருந்து போகைக்குள்ள அந்த மியூசியத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதை விட இதில் இந்த பக்கத்தில் போய் பயணித்து கொண்டு கேட்கல தான் ஒரு சர்ச் உண்டு. அந்த சர்ச் வந்து இதில் தெரிகிற இந்த சர்ச் வந்து இதுதான் அந்த எரிஞ்ச சர்ச்ன்னு சொல்லி இதை இப்போ கட்டி கொண்டிருக்கணும். ஆனால் இந்த படகு பயணம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அதாவது தண்ணி வந்து ஒரு அமைதியான தண்ணி. அந்த தண்ணியில் வந்து வித்தியாசமான படகுகள், அந்த படகுகளில் இருந்து வித்தியாசமான படகுகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு, வித்தியாசமான கட்டடங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு, பாலங்கள், அதை விட வித்தியாசமான மனிதர்கள், ஒரு வித்தியாசமான அனுபவம். உங்களுக்கும் அங்கே போக சந்தர்ப்பம் கிடைச்சா கட்டாயம் இந்த சீன் நதியில் ஒரு படகு பயணத்தை செய்து பாருங்கோ. உங்களோட மனதுக்கும் அது ஒரு ஆறுதலான நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும், மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களும் அந்த நதியில் படகில் பயணிக்கிற மாதிரி ஒரு அனுபவம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் பயணித்த அனுபவத்திலேருந்து எனக்கு தெரிஞ்ச விளக்கங்களை இந்த வீடியோவில் அளிச்சிருக்கிறேன். ஒரு குறுகிய நேரத்தில் இந்த நதியின்டையும் அந்த கட்டடங்களையும் உங்களை காட்டக்கூடிய மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்பாவது அங்கே போக சந்தர்ப்பம் கிடைச்சா கட்டாயம் இந்த நதியில் இந்த படகு பயணத்தை காண தவறாதீங்கோ. அதை விட இதில் தெரிகிற அந்த கட்டடங்களும் பார்க்க வடிவாக மிகவுமே அழகாக இருக்கும். அந்த ஒரு மணித்தியாலமும் 1.25 மணித்தியாலமும் நீங்கள் உங்களை மறந்து ஒரு பயணம் செய்த மாதிரி இருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.